அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று சில தன்னம்பிக்கை தரக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுடன் பேச வந்துள்ளேன். கடல் தனக்கான எல்லையை என்றைக்கும் தீர்மானிக்காது. அது தனக்கான நேரம் வரும் வரை அலையாக அந்த கரையை தகர்க்கிட்டே இருக்கும். அதுபோல வெற்றி பெற நேரம் வரும் வர முயற்சி செய்து கொண்டு இருப்பவன் தனக்கான எல்லையை விரிவுபடுத்துவான். வெற்றியை முற்றுப்புள்ளியாக வைப்பவன் முட்டாள். வெற்றியை தனது படிக்கட்டாக மாற்றுபவனே புத்திசாலி. இந்த பூமி யாருக்கும் சொந்தமில்லை. திறமையானவன் மட்டுமே தனக்கென இறையை சொந்தம் ஆக்கிக் கொள்கிறார்கள். ஒன்றுபட்டவன் எடுத்துக் கொள்கிறான். பிரிந்து நின்றவர்கள் மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். மரம்தான் வேற நம்பி தான் இந்த மண்ணு மேல நிற்கிறது. அந்த மரத்து மேல அமர பறவை அது சிறகை நம்பிதான் அந்த மரத்து மேல வந்து அமர்கிறது. அந்த மரத்தை நம்பி இல்லை. அதே போல இந்த உலகத்துல எல்லாரும் தன்னிடா இருக்கின்ற ஒன்றை நம்பி இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். மனித மட்டும்தான் மூளையை நம்பி தன்னம்பிக்கையுடன் அனைத்து உயிரினங்களையும் சேர்த்து வாழ்ந்து வருகிறான். பெற்றோர்கள் முதலில் தோல்வியை பற்றிதான் தன் பிள்ளைகளுக்கு கற்றுத் தர வேண்டும். தோல்வியால் மட்டும்தான் ஒருவன் தன் கண்ணால் தன்னை உணர முடியும். அது ஒரு நல்ல மனிதனை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டும். அந்த தோல்வி கண்டு துவண்டு விடாத தைரியத்தை கெடுக்கும் உறவுகளை நேசிப்பவனையும் தோல்வி தந்த அனுபவங்களை புரிதலோடு ஏற்றுக்கொண்டவனையும் இவ்வுலகம் தன் மேல் தலைவனாக கொண்டாடும். ஒரு மனிதன் தினமும் நடந்து செல்கிறான். இன்னொரு மனிதன் தனது இரு சக்கர வாகனத்தில் செல்கிறான். நடந்து செல்பவன் இரு சக்கர வாகனத்தில் செல்போனை பார்த்து நினைத்துக் கொண்டு நடந்து சென்றாலோ, இரு சக்கர வாகனத்தில் செல்பவன் காரில் செல்பவனை பற்றி நினைத்துக் கொண்டு சென்றாலோ அவன் மனம் முழுமை அடையாது. உடலும் மனமும் இணைந்து ஒரு செயலை செய்யும் பொழுது அவன் தனக்கான முழு பலனையும் பெறுகிறான். ஒவ்வொருவரின் வெற்றியும் தோல்வியும் அவர்களின் மனதின் தோன்றும் எண்ணங்களில் இருந்தே தீர்மானிக்கப்படுகிறது.